ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூஎஸ் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு வால் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் கிரிட்டிக்கலான டேன்னு தான் சொல்ல முடியும். ஸோ சிபிஐ இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் இன்னைக்கு வருது. அதே மாதிரி மேஜர் பேங்க்ஸோட ஏர்னிங்ஸும் இருக்கு. ஃபெட்டோட சேர்மன் கெவின் வாஷ் இன்னைக்கு காங்கிரஸ் சபையில டெஸ்டிமோனி தராரு. அதோட மிடில் ஈஸ்டோட டென்ஷன் இன்னும் மார்க்கெட்டை இன்னும் வச்சு ஆட்டி படைச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ டவ், நாஸ்டாக், S&P 500 இன்னைக்கு எந்த டைரக்ஷன்ல போகும், முழு அப்டேட்டையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குளோபல் மார்க்கெட் ஒரு மிக்ஸ்டு கேஸ்ல தான் இருக்கு. ஏசியன் மார்க்கெட்டோட க்ளோசிங் கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருக்கு. உங்களுக்கு யூஎஸ் ஃபீச்சர்ஸ்ல நாஸ்டாக்கோட ஃபீச்சர்ஸ் மட்டுமே கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. நேத்தி பெரிய ஃபால் நடந்தது இல்ல. சோ அந்த ஃபால் நடந்ததுக்கு இன்னைக்கு ஸ்லைட்டா ஒரு ரெக்கவரி கொடுக்குது உங்களுக்கு. சோ அதே மாதிரி டவ்வோட ஃபியூச்சர்ஸ் ஸ்லைட்டா நெகட்டிவ்ல இருக்கு. அதே மாதிரி S&P 500 ஃபிளாட்ல இருக்கு அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். சோ மார்க்கெட் முழுக்க இன்னைக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் போயிட்டு இருக்கு. என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிஐ இன்ஃபிளேஷன் டேட்டா என்ன சொல்ல போகுது அப்படிங்கறத இன்னைக்கான குளோபல் மார்க்கெட்டோட மெயின் நியூஸா இருக்கும். சோ வால் ஸ்ட்ரீட்டுக்கு இப்பவும் இருக்கிற ஒரு பெரிய ரிஸ்க், வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிடில் ஈஸ்டோட டென்ஷன் தான். யூஎஸ் ஈரானோட டென்ஷன் இன்னும் இன்வெஸ்டர்ஸ் கவலையில தான் வச்சிருக்கு. ஆயில் சப்ளை பத்தி அன்சர்டனிட்டி இருக்கு இன்னும். ஸோ க்ரூட் ஆயில் கொஞ்சம் சில நாளாவே ஸ்ட்ராங்கா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தப்ப எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல இருந்து 68ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சோம். 68ல இருந்து இப்ப 80க்கு போயிடுச்சு. ஒரு பெரிய ரெக்கவரி கொடுத்து ஆயில் ஏறிக்கிட்டே தான் இருக்கு க்ரூட் ஆயில். ஸோ ஆயில் சப்ளையோட அன்சர்டனிட்டி தான் இந்த க்ரூட் ஆயில் ஏறுறதுக்கான காரணமா இருக்கும். ஸோ இந்த ஆயில்ல மேல போனுச்சு அப்படின்னா இன்ஃபிளேஷன் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். ஃபெட் ரேட் ஹைக் ஆகும் அப்படிங்கிற ஃபியர் இருக்கும். அதே மாதிரி டெக்னாலஜி ஸ்டாக்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அதனால இன்னைக்கு ஜியோபாலிட்டிக்கல் ஹெட்லைன்ஸ்ல ட்ரேடரை க்ளோஸா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது இந்த சிபிஐ ரிப்போர்ட்டை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்ப்போம். ஸோ இன்னைக்கான ஹீரோ ஆஃப் த ஈவெண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஐ ரிப்போர்ட் தான். ஸோ இந்த ரிப்போர்ட் தான் மார்க்கெட்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணக்கூடியது. இன்னைக்கு என்னதான் மிடில் ஈஸ்ட் டென்ஷன் இருந்தாலும் சிபிஐ ரிப்போர்ட் கொஞ்சம் கூலா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நாஸ்டாக் ராலிக்கு எடுக்கும். அதே மாதிரி க்ரோத் ஸ்டாக் அப் ஆகும். ரேட்டோட ஹைக்கோட எக்ஸ்பெக்டேஷன் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி சிபிஐயோட இன்ஃபிளேஷன் டேட்டா நியூஸ் எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படின்னா உங்களுக்கு பாண்ட் ஈல்டு ஜாஸ்தியாகும். இதனால டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்க்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். டாலர் ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகும். அதனால இன்னைக்கு இந்த டேட்டா ரிலீஸ் ஃபுல்லா மார்க்கெட் ஃபோக்கஸா பார்க்க போறாங்க உங்களுக்கு சிபிஐ டேட்டாவை. ஸோ ஏர்னிங் செஷன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கான ஏர்னிங் யார் யாரெல்லாம் கொடுக்க போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேபி மார்கன் கொடுக்க போறாங்க, கோல்ட்மேன் சாட்ஸ் கொடுக்க போறாங்க, வெல்ஸ் ஃபார்ஜ் கொடுக்க போறாங்க, சிட்டி குரூப் கொடுக்க போறாங்க. ஸோ ஜேபி மார்கன், அதுக்கப்புறம் கோல்ட்மேன் சாட்ஸ், நெக்ஸ்ட் இன்னும் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிட்டி குரூப், வெல்ஸ் ஃபார்ஜ், ஃபோர்கோ, இந்த குரூப் எல்லாம் கொடுக்க போகுது. இன்னைக்கு ரிசல்ட் மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, யூஎஸ் எக்கானமி ஸ்ட்ராங்கா இருக்கா இன்வெஸ்டர் அப்படிங்கறத இன்வெஸ்டர்ஸ் எஸ்டிமேட் பண்ண போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் நேத்தி ப்ரெஷர்ல இருந்து இது நம்மளோட இந்த நாஸ்டாக்கோட ரெக்கவரியிலேயே இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். நேத்தி நாஸ்டாக் ப்ரெஷர்ல இருந்துச்சுன்னு சொல்லிருப்போம். இன்னைக்கு நாஸ்டாக் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்ல சிப் ஸ்டாக் கொஞ்சமா ரெக்கவரி கொடுக்கும். அதாவது ப்ரீ மார்க்கெட்ல ஸ்லைட் ரெக்கவரி கொடுத்திருக்கு. $203 க்ளோஸ் ஆனது இன்னைக்கு $204 இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்லைட் ரெக்கவரி இன்னைக்கு சிப் ஸ்டாக்ல இருக்கு. மேபி இன்னைக்கு சிப் ஸ்டாக் கிரீன் கேண்டில் பிரிண்ட் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஃபெட் சேர்மன் கெவின் வாஷ் காங்கிரஸ்ல பேச போறாரு. இந்த மீட்டிங்கோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத் பத்தி ஏதாவது ஒரு
புது ஹிண்ட் வந்து குடுக்குறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ சிபிஐ டேட்டாவும் இந்த கெவின் வாஷோட கமெண்ட்ஸும் சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு பெரிய மூவ் வந்து கொடுக்க போகுது. ஸோ இன்னைக்கான ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாட்ச் பண்ண போறோம். அது தவிர நம்ம வந்து இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்க போற 4 ஸ்டாக்கு, அந்த 4 ஸ்டாக்கோட 4 பெரிய ஸ்டாக். ஓகே, சோ அந்த 4 பெரிய ஸ்டாக்க வந்து வாட்ச் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து பெரிய ரிஸ்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஐ வந்து ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்காம இருக்கணும், நமக்கு கெவின் வாஷ் ஏதாவது கொளுத்தி போடாம இருக்கணும், பேங்கிங்கோட ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா வரணும், ஆயில் பிரைஸ்ல இருக்கிற ஸ்பைக் வந்து கொஞ்சமா கம்மியாகணும், மிடில் ஈஸ்ட்ல இருந்து புது நியூஸ் ஹெட்லைன்ஸ் எதுவும் வரக்கூடாது. சோ இந்த ஃப்ளோஸ் எல்லாம் தான் மார்க்கெட்டோட டைரக்ஷனை வந்து, இந்த நியூஸஸ் எல்லாம் தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து ஒரு டோட்டலா அப்படியே திருப்பி போடுற அளவுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய நியூஸஸ் இதெல்லாம் தான். சோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏர்னிங் செஷன்ஸ் வந்து பிகின் ஆயிடுச்சுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சிபிஐ டேட்டா வருதுங்கிறது, ஃபெடரல் கெவின் வாஷோட டெஸ்டிமோனி, ஆயில் அண்ட் ஜியோ பொலிட்டிக்ஸ் தான் மெயினா நீங்க வாட்ச் பண்ண வேண்டிய நியூஸஸா இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸ்ல. சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து எந்த ஸ்டாக்கை விடவும் சிபிஐ ரிப்போர்ட் தான் வால் ஸ்ட்ரீட்டோட பாஸா இருக்க போகுது. டேட்டா நல்லா வந்துச்சுன்னா ரேலி வேகமா போகும், ஹாட் இன்ஃபிளேஷன் வந்ததுன்னா வாலடைலிட்டி ஜாஸ்தி ஆகும். அதனால மார்க்கெட் ஓபன் ஆன உடனே ட்ரேட் எடுக்காதீங்க, வெயிட் அண்ட் வாட்ச் மோட்லயே இருங்க. அதே மாதிரி டெய்லி வால் ஸ்ட்ரீட் முன்னாடி நியூஸஸ வந்து தமிழ்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you tomorrow.